பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை விரைவாக தற்போது பார்க்கலாம். பல்லாண்டுகளாக காற்றில் உள்ள ஈரத்தை உள்வாங்கி அதனை சிவலிங்கத்தின் மீது நாள் முழுவதும் நித்யாபிஷேகம் செய்யும் அற்புத கல் பொருந்திய கோவிலை பற்றியும், சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் சிவலிங்கத்தை பற்றியும், உலகில் எங்கும் காண முடியாத 9 அதிசயங்கள் வீற்றிருக்கும் சிவாலயத்தை பற்றி இன்றைய சர்வபக்தி மையத்தில் கண்டு அருள் பெறுவோம். வருடத்தில் குறிப்பிட்ட மாதங்கள் மட்டுமே வான்மழை பொழிந்து பூமி நனைகின்றது. ஆனால் ஆண்டு முழுவதும் சிவலிங்கத்தின் மீது நீர்த்துளிகளை தூவும் அற்புத சந்திரகாந்தக்கல் அமைந்துள்ள கோயில்தான் அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். கரை புரண்டு ஓடும் காவிரி ஆற்றில் இருந்து கிளைகளாக ஓடுகின்ற வெட்டாறு வெண்ணாறுகளுக்கு நடுவே அழகுற அமைந்துள்ளது இந்த அதிசயங்கள் நிறைந்த திருக்கோயில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசால் உருவாக்கப்பட்ட கருங்கல் கோயிலாக அழிவில்லாமல் அழிக்க முடியாத கோவிலாக காட்சியளிக்கிறது. பெரும்பாலான ஆலயங்கள் கருங்கல் மற்றும் செங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் உலகில் வேறு எங்கும் காண முடியாத அளவிற்கு இக்கோயிலின் கொடிமரம், விமானங்கள், கலசங்கள் ஆகிய அனைத்தும் கருங்கற்களினால் உருவாக்கப்பட்டுள்ளது. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. புராண காலத்தில் பிரளயத்தில் பூமியில் அனைத்து பகுதிகளும் நீரில் மூழ்கிய போது திட்டை என்ற இவ்விடம் மட்டும் மூழ்காமல் இருந்துள்ளது. இங்கு சிவபெருமான் சுயம்புவாக லிங்க உருவில் எழுந்தருளி உலகினை மீண்டும் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இக்கோவிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலையில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் 5வது லிங்கமாக சுயம்பு லிங்கமாக தோன்றியதால் இதனை பஞ்சலிங்க கஷேத்திரம் எனவும் அழைக்கின்றனர். அவங்க ராசிக்கு நேராக நின்று சுவாமி அம்பா நந்திகேஸ்வரர் 3 வழிபட்டால் நம்ம தோஷ நிவர்த்தி காரியமும் ஜெயமாதாங்க ஐதீகம். சுவாமிக்கு அம்பா நடுப்புற நவகிரக குருன்ற குலமாக ராஜகுருவா தனி சனிஜா இங்கே இருக்கார். நவகிரக குருக்கு திக்கு வந்து வடக்க பார்க்க இருப்பார், தெற்க பார்க்க இருப்பார். ஜாதக ரீதியாக தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி ராஜ யோகத்தை தருவதாக இங்கே ராஜகுரு பவன் அப்படி தனி சன்னதி. குருவன் வழிபடுறது எப்படின்னு கேட்டால் சுவாமிக்கு 5 தீபம் நெய் விளக்கு போட்டு கொண்டகல்ல மாலையை அர்ச்சனை செய்து கொண்டகலை மாலையை கட்டி வந்து முல்லைப்பூ சரம்லாம் வாங்கிட்டு வந்து சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை செய்து போனால் இந்த பரிகார தோஷம் நிவர்த்தியாக இங்கே கருதப்படுகிறது. தட்சனால் சாபம் பெற்ற சந்திரன் ஒளி இழந்து தேய்ந்து கொண்டே போனபோது சிவபெருமான் அவரது சாபத்தினை நீக்கி 3ஆம் பிறையாக தனது சடைமுடியில் சூடி கொண்டார். தன் சாபத்தினை நீக்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கருவறையில் சிவலிங்கத்திற்கு மேலே சந்திரக்கல்லாய் மாறி நித்தமும் நீராபிஷேகம் செய்து வருகிறார். இக்கல் காற்றில் உள்ள ஈரப்பசையை உறிஞ்சி சுமார் 1 நாழிகைக்கு ஒரு முறை மூலவர் சிவலிங்கத்தின் திருமேனியில் ஒரு சொட்டு நீர் விழும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தின் சிறப்பம்சமாக விளங்குகிறது. காமதேனு பசு வழிபட்டு வரம் பெற்ற திருத்தலம் இதுவென்பதால் இங்குள்ள சிவன் பசுபதீஸ்வரர் எனும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள லிங்க திருமேனியில் சூரிய பகவான் ஆவணி மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் தன் கிரகணங்களை பரப்பி பூஜை செய்வதை பக்தர்கள் பார்த்து பரவசமடைவது ஆண்டுதோறும் தொடர்ந்து வருகிறது. இத்தலத்தில் அனைத்துமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவன் தன்னில் சரிபாதியான உமையவளை தனக்கு இணையாக உயர்ந்த பீடத்தில் சுகந்த குந்தளாம்பிகையாக அமர வைத்து வேண்டியவருக்கு வேண்டிய வரம் அருள வைத்துள்ளார். இந்த அம்மன் சன்னதிக்கு மேலே மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி கட்டங்கள் மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ளன. தங்கள் ராசியின் கீழ் நின்று அந்தந்த ராசிக்காரர்கள் அம்மனை வழிபடும் போது அம்மன் தோஷம் நீங்க அருள்பாலிப்பதாக கூறப்படுகிறது. திருமணத்தடை, மாங்கல்ய தோஷம் நீங்க அருள் புரிவதால் மங்களாம்பிகை என புகழப்படும் உலக நாயகி இக்கோவிலின் அதிசயமாக விளங்குகிறாள். மூலாதாரம், சுவாதிதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி,
ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கும் மனித உடலுக்கு இத்தல முருகன் 6 ஆதார ஞானத்தையும் அருள்வதோடு அதற்கு மேல் ஞானமாகிய மெய்யுணர்வையும் தந்து பேரானந்த பெருவாழ்வில் நிலைபெற வைப்பதாக புராணங்கள் புகழ்கின்றன. இதனால் இத்தலத்தில் முருகன் மூலமூர்த்தியாக விளங்கி உடலால் தென்குடியாகவும் உயிரால் ஞானமேடு எனப்படும் திட்டையாகவும் அருள்பாலித்து வருகிறார். வருக வருக மயிலோன் வருக, இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, 6 முகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறகிரி. இத்திட்டை தலத்தில் சிவன், உமை, விநாயகர், முருகன், குரு, பைரவர் ஆகிய 6 பேரும் தனித்தனியே அற்புதங்கள் நிகழ்த்தி தனித்தனியாக வழிபடப்பட்டு தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். பரிவார தேவதைகளைப் போல அல்லாமல் மூலவர்களைப் போலவே அருள்பாலிப்பது இக்கோயிலில் அமைந்துள்ள அதிசயமாக தெரிகிறது. இத்தனை பெருமைமிகு ஆலயத்தில்தான் குரு பகவான் தனிச்சன்னதியில் கோயில் கொண்டு தன்னை நாடி வரும் அன்பருக்கெல்லாம் குருவருளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உலக அதிசயங்கள் 7 இருக்கின்றதை தான் அறிந்திருப்போம். ஆனால் 9 அதிசயங்கள் நிறைந்த இந்த கோயிலில் வழிபாடு செய்து 16 செல்வங்களை பெற இந்த திட்டை கோயிலுக்கு பயணிப்போம், திருவருள் பெறுவோம். மாலை முரசு சர்வம் பக்திமயம் நிகழ்ச்சிக்காக தஞ்சை செய்தியாளர் அருணுடன் கலைமாமணி நந்தகுமார்.